Summer holidays வந்தாச்சு நம்ம GT Holidays வந்தாச்சு. GT Holidays, South India's #1 travel brand. உலகெங்கிலும் இருக்கும் ஏரோ ரூட்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. வருகின்ற தமிழ் புத்தாண்டு நற்பலன்கள். ஏப்ரல் 14 தமிழ் புத்தாண்டு வரப்போகிறது. விசுவாவசு என்கின்ற பெயரோடு இந்த தமிழ் புத்தாண்டு பிறக்கிறது. இந்த தமிழ் புத்தாண்டு பிறக்கின்ற இந்த நேரத்திலே 3 முக்கியமான நிகழ்வுகளை நாம் பார்த்தாக வேண்டும். ஒன்று சனிப்பெயர்ச்சி. சனி கும்பத்திலிருந்து மீனத்திற்கு சென்று விட்டார் சனிப்பெயர்ச்சி. அடுத்து குரு பெயர்ச்சின்னு பார்த்தீங்கன்னா ரிஷபராசியில் இருந்த குரு பகவான் மிதுன ராசிக்கு செல்லுகிறார். அடுத்து ராகு பகவான் மீனத்திலிருந்து கும்பராசிக்கு செல்லுகிறார். ஆக இந்த 3 பெயர்ச்சிகளும் என்னென்ன விதமான பலன்களை எல்லா ராசிக்காரர்களுக்கும் தரப்போகிறது. யார் யாரெல்லாம் குபேர சம்பத்துகளை பெறப்போகிறார்கள், யார் யாருக்கெல்லாம் குழந்தை பிறக்க போகுது, யார் யாருக்கெல்லாம் கல்யாணம் ஆக போகுது போன்ற நிறைய விஷயங்களை நம்ம இந்த இடத்துல பேச போகிறோம். வகையில் மேஷராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு 3 விதமான பயிற்சிகளை நாம் கணக்கில் கொள்ளுகிறோம். ஒன்று என்ன அப்படின்னா, வருடத்தின் துவக்கத்திலேயே ராசியிலேயே யோகாதிபதி சூரியன் உச்சம் பெற்று அமர்ந்திருக்கிறார். 5 யோகாதிபதி உச்சம் பெற்று அமரும் பொழுது மிகப்பெரிய புகழேணியின் உச்சத்திற்கே செல்வீர்கள். பெரிய நிறைந்த அப்படி எங்கே போனாலும் உங்களுடைய புகழ் நிறைந்திருக்கும். உங்களுடைய ரீச் என்பது அதிகமாக இருக்கும். அதே மாதிரி 2ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு 3ஆம் வீட்டிற்கு செல்லுகிறார். 3ஆம் வீட்டில் மிதுனத்திற்கு செல்லுகிறார். 12 குரு பகவான் 3ஆம் வீட்டில் மறைவது விபரீத ராஜ யோகம் என்று அழைக்கப்படுகிறது. 3ஆம் வீட்டில் மறைகின்ற குரு பகவான் 5ஆம் பார்வையாக 7ஆம் இடத்தை பார்க்கிறார். 7ஆம் இடம் என்பது என்னென்னா விவாகஸ்தானம். உங்களுடைய கலத்திரஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கிறார். கலத்திரஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கும் பொழுது விவாகம் போன்ற அமைப்புகள் எல்லாம் தருகிறார். உங்களுக்கு ஃபாரின் போகிற ஆசை இருக்கிறவங்க, இந்த மாதிரி கல்யாணம் பண்ணிக்கணுங்கிறவங்க, இவர்களுக்கெல்லாம் இந்த குரு பகவானுடைய கடாட்சத்தால் நிச்சயம் திருமண யோகங்கள் கைகூடி வரும். வெளிநாட்டு வாய்ப்புகள் என்பவை கைகூடி வரும். அடுத்ததாக இந்த குரு பகவான் உங்களுக்கு 3ஆம் இடத்தில் இருந்து 7ஆம் பார்வையாக 9ஆம் இடத்தை பார்க்கிறார். பாக்யஸ்தானத்தை பார்க்கிறார். பாக்யஸ்தானத்தை பார்க்கும் பொழுது உங்களுக்கு அதிர்ஷ்டங்களை உண்டு பண்ணுகிறார் இந்த குரு பகவான். அந்த அதிர்ஷ்டம்னா நம்ம ஒரு பணியை தொடர்ந்து செய்கிறோம், அந்த பணியில் நீடித்திருப்பதற்கு அடுத்த லெவல் போகிறதுக்கான ஒரு முயற்சியாக இந்த அதிர்ஷ்டம் அமையும். அந்த அதிர்ஷ்டத்திற்கான வழியை இந்த குரு பகவான் செய்கிறார். அடுத்ததாக குரு பகவான் 9ஆம் பார்வையாக 11ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவானை பார்க்கிறார். 11 இருக்கக்கூடிய ராகு உங்களுக்கு பல காரியங்களில் வெற்றியை தருகிறார். உபஜயஸ்தானம் என்று பெயர். வெற்றி மேல் வெற்றியை தரக்கூடிய இடமாக இந்த 11ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகுவை இந்த குரு பகவான் பார்க்கிறார். மேசராசிக்காரர்களுக்கெல்லாம் இருக்கின்ற பெரிய பயமே என்னென்னா, 7.5 சனி வந்துருச்சு போல இருக்கு அப்படிங்கிறது தான். 7.5 சனிங்கிறது 12ஆம் வீட்டில் சனி பகவான் வந்தாலே அது 7.5 சனி என்று அழைக்கப்படுகிறது. 12ஆம் வீட்டில் வரக்கூடிய சனி பகவான் உங்களுக்கு குருவனுடைய வீட்டில் இருப்பதால், குருவனுடைய வீட்டில் இருக்கக்கூடிய சனி பகவானால் ராசிக்கு எந்த தோஷமும் இல்லை என்பதால் உங்களுக்கு 12இல் இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு பெரிய பிரச்சனைகளை செய்யப்போவதில்லை. அடுத்த 2.5 வருடமும் கூட மேஷத்தில் சனி பகவான் நீச்சம் என்பதால் எந்த பிரச்சனையும் பண்ண போகிறதில்லை. அடுத்த 2.5 வருடம் போகும்பொழுது சனி பகவான் கொடுத்து விட்டு செல்வார் என்னும் விதியின்படி உங்களுக்கு ஒன்றும் ஆக இந்த 7.5 சனி உங்களுக்கு ஒன்றுமே பண்ண போகிறதில்லை. 12ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சனி பகவான் 12, 1, 2ஐ பார்க்கிறார். 2ஆம் இடம் என்பது தனஸ்தானம். 12ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சனி பகவான் 7ஆம் பார்வையாக உங்களுடைய 6ஆம் இடத்தை பார்க்கிறார். 6ஆம் இடம் என்பது ருண ரோக சத்துருஸ்தானம். வியாதி கடன் கஷ்டத்தை பார்க்கிறார். அடுத்த சனி பகவான் 10ஆம் பார்வையாக 9ஆம் இடமாகப்பட்ட பாக்யஸ்தானத்தை பார்க்கிறார். இதெல்லாம் ஒரு நல்ல விஷயங்கள். அடுத்து ராகு பகவான் தரும் நற்பலன்கள்னு பார்த்தீங்கன்னா, ராகு மேஷராசிக்காரர்களுக்கு 11ஆம் வீட்டிலே லாபஸ்தானத்தில் இருக்கிறார். அதே மாதிரி 5ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய கேது பகவான் உங்களுக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானங்களில் இருக்குதால் தெய்வ சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஈடுபாடு, இதனும் பழைய வேண்டுதல்கள் பிரார்த்தனைகள் போன்றவற்றை நிறைவேற்றி தருகிறார். ஆக இந்த மேஷராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த வருடம் தமிழ் புத்தாண்டு மிக அற்புதமான புத்தாண்டாக இருப்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ரிஷபராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே உங்களுடைய பெரிய பிரதான பலமாக கருதப்படுவது என்னென்னா, 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் தனஸ்தானத்தில் குரு பகவான் இருக்கும்போது நிறைய பணவரவு போன்றவை ஏற்படுகிறது. பணம் எல்லாமே உங்களுக்கு தங்கமாக சேரும். எப்பவுமே குரு பகவான் 2ஆம் வீட்டில் இருக்கும் பொழுது தங்கம், நகைகள் போன்றவை எல்லாம் உங்களுக்கு சேர்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. 2ஆம் வீட்டு குரு இந்த பக்கம் என்னன்னா 11ஆம் வீட்டிலே சனி பகவான் இருக்கிறார். 11ஆம் வீட்டு சனி பகவான் உங்களுக்கு என்ன பலன்களை தருகிறார் என்றால், இதுவரை 10ஆம் வீட்டில் இருந்து கொண்டிருந்த சனி பகவான் நிறைய தொழிலில் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணியிருப்பீங்க, நிறைய விதைகளை நட்டிருப்பீங்க தொழிலில். அந்த தொழில் முன்னேற்றம் அடைந்து 11ஆம் வீட்டிலே லாபஸ்தானத்திற்கு வரும் பொழுது உங்களுக்கு தொழிலிருந்து அபிவிருத்திகள் கிடைக்கிறது. அதுலேருந்து ஃப்ரூட்ஃபுல்லான யூ ஆர் என்ஜாயிங் த ஃப்ரூட்ஸ் ஆஃப் த
பிளான்ஸ் விச் யூ சீட், எதனா நீங்கள் வந்து நட்டு வைத்தீர்களோ அதுலேருந்து உங்களுக்கு பெனிஃபிட்ஸ் எல்லாம் கிடைக்க போகிறது. அதே மாதிரி 11ஆம் வீட்டு சனி பகவான் 11, 12, 1 பார்க்கிறார், லக்னத்தை பார்க்கிறார். 11ஆம் வீட்டிலிருந்து 7ஆம் பார்வையாக 5ஆம் இடத்தை பார்க்கிறார். 5ஆம் இடம் என்பது புத்திரஸ்தானம். புத்திரஸ்தானத்தை சனி பகவான் பார்க்கும்போது குழந்தை பிராப்திக்கான ஒரு பலன்களை தருகிறார், குழந்தை பிறக்கிறதுக்கான வழிகள். ஏன்னா குரு பகவானுடைய வீட்டில் அமர்ந்து கொண்டு குரு செய்ய வேண்டிய வேலையை சனி செய்கிறார், அந்த விஷயத்தை பண்ணுறார். அடுத்து சனி பகவான் உங்களுக்கு 10ஆம் பார்வையாக 8ஆம் இடத்தை பார்க்கிறார். 8ஆம் இடம் என்பது என்னவென்றால் மாங்கல்ய பாவம், 8ஆம் இடம் என்பது ஆயுள் பாவம், 8ஆம் இடம் என்பது அசட்ஸ், அசையா சொத்துக்கள் போன்றவற்றை சனி பகவான் பார்த்து விட்டார். இதே நேரத்திலே குரு பகவான் 2ஆம் வீட்டில் இருப்பவர் 2லிருந்து 5ஆம் பார்வையாக 6ஆம் இடத்தையும் உங்களுடைய வியாதி கடன் கஷ்டத்தையும், அதே மாதிரி 7ஆம் பார்வையாக உங்களுடைய 8ஆம் இடத்தையும் ஆயுள் பாவத்தையும், அதே மாதிரி 9ஆம் பார்வையாக 10ஆம் இடத்தையும் பார்த்து விடுகிறார். 10ஆம் இடம் என்பது தொழில் ஸ்தானம். தொழில் ஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கும்போது தொழில் அபிவிருத்தி போன்றவை உண்டாகிறது. தொழிலில் வந்து அடுத்த லெவல் போகிறதுக்கான ஒரு பெரிய ஒரு முன்னெடுப்பாக இது அமையும். ஏற்கனவே 10ல் ராகு பகவான் இருக்கிறார். 10லே ஒரு பாவி இருந்தால் அரசனைப் போல் யோகம் உண்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் மிகப்பெரிய விஷயங்கள் எல்லாம் இந்த 10ஆம் இடத்துல தான் உங்களுக்கு கிடைக்க போகிறது. அந்த 10ஆம் இடத்து ராகு பகவான் உங்களுக்கு பெரிய மாறுதல்களை தரப்போகிறார். ஆக இந்த 10ஆம் இடத்து ராகு பகவானால் உங்களுக்கு வந்து மெக்கானிக்கல் ஆட்டோமொபைல் சம்பந்தப்பட்ட படிப்புகள் படித்தவர்களுக்கெல்லாம் மிகப்பெரிய ஏற்றங்களும் மாற்றங்களும் உண்டாகிறது. 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது உங்களுக்கு வந்து ப்ரமோஷன் போன்றவற்றை உண்டு பண்ணி தருகிறார். ஹையர் லெவல், அடுத்த லெவல் ப்ரமோஷன். 4ஆம் இடம் என்பது மாத்ருஸ்தானம். ரிஷபராசிக்கு 4ஆம் இடத்து கேதுங்கிறது வந்து செட் ஆகாது. கேதுவுக்கு வந்து அம்மாங்கிற ஸ்தானம் வந்து செட் ஆகாது என்பதால் அம்மாவோட உடல்நிலையில் மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் ரிஷபராசிக்காரர்கள். அம்மாவோட ஹெல்த்து, அம்மாவோட பீஸ்ஃபுல்னஸ் இதெல்லாம் ஜாக்கிரதையாக இருக்கணும். ஸோ அப்போது ரிஷபராசிக்காரர்களுக்கு மிகுந்த ஒரு அனுகூலத்துடன் கூடிய ஒரு தமிழ் புத்தாண்டாகத்தான் இது பிறக்கிறது. ஆனால் ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ரிஷபராசிக்காரர்கள் யாரேனும் கோல்டு கொண்டு போய் பிளட்ஜ் பண்ணிங்கன்னா, கோல்டை வந்து எடுத்துகிட்டு போய் பிளட்ஜ் பண்ணி அதன் மூலம் கிடைக்கக்கூடிய காசு செலவு பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதை மறந்துடுங்க. கோல்டு பிளட்ஜ் பண்ணிங்கன்னா அந்த கோல்டை உங்களால் திருப்பவே முடியாது அடுத்த ஒரு வருடத்திற்கு. ஏன்னா குரு பகவான் 8 கூடையவன் 2ஆம் வீட்டில் இருக்கிறார். அனுகிரகமே செய்தாலும் அவரை பிளட்ஜ் பண்ணும்பொழுது அவருடைய அனுகிரகம் மிஸ் ஆகிடும். அதனால் அதை மட்டும் நீங்கள் பண்ணக்கூடாது. மிதுனராசிக்காரர்களுக்கு உங்களுக்காகவே உண்டாக்கப்பட்ட ஒரு புத்தாண்டு என்றால் அது இந்த புத்தாண்டுன்னு சொல்லலாம். காரணம் என்னவென்றால் உங்களுடைய ராசியிலே இருக்கக்கூடிய குரு பகவான் 5, 7, 9 பார்க்கிறார். 5ஆம் இடமாகப்பட்ட புத்திரஸ்தானத்தை பார்க்கிறார். 7ஆம் இடமாகப்பட்ட கலத்திரஸ்தானத்தை பார்க்கிறார். 9ஆம் இடமாகப்பட்ட பாக்யஸ்தானத்தை பார்க்கிறார். குரு பகவானுடைய ஸ்பெஷல் பார்வையே என்ன அப்படின்னா, எப்பயுமே சனிக்கு 3, 7, 10, செவ்வாய்க்கு 4, 7, 8ங்கிற மாதிரி சனிக்கு குருவுக்கு 5, 7, 9 ஸ்பெஷல் பார்வை. 5ஆம் பார்வை என்பது குரு பகவானுடைய ஸ்பெஷல் பார்வை. 5ஆம் இடம் என்பது யோகஸ்தானம். யோகஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கும்போது யோகங்களை அதிகப்படுத்துகிறார். யோகங்கள் அதிகமாகும் பொழுது என்ன ஆகிறது அப்படின்னா, பலவிதமான புத்திர சந்தானமோ திருமண யோகமோ எந்த யோகமாக இருந்தாலும் அந்த யோகத்தை குரு பகவான் பார்க்கும் பொழுது யோகங்கள் பெரிதாகிறது. 5, 7, 9 7ஆம் இடமாகப்பட்ட கலத்திரஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கும் பொழுது உங்களுக்கு வந்து கல்யாணம் பண்ணிக்கணுங்கிற எண்ணம் வருகிறது. 9ஆம் இடத்தை பாக்யஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கும் பொழுது அதிர்ஷ்டங்கள் ஏற்படுகிறது. இது எல்லாத்தையும் இந்த மிதுன ராசிக்காரர்கள் இது வரைக்கும் பட்ட கஷ்டமெல்லாம் வறுமையினாலே, பணம் இல்லாத கொடுமையினாலே, பொருளாதார பிரச்சனையினால நிறைய பணங்களை இழந்திருப்பீங்க. உங்களுக்கெல்லாம் மிக அற்புதமான பொற்காலமாக இந்த குரு பகவான் ராசியில் அமர்ந்திருப்பது அமையும். அதே நேரத்தில் உங்களுக்கு வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, சனி பகவான் தரும் நற்பலன். எந்த ஒரு ராசிக்குமே சனி 10ஆம் வீட்டோட கனெக்ட் ஆச்சுன்னா அவர்கள் மிகப்பெரிய ஆகப்பெரும் புகழடைவார்கள், வேர்ல்டு பிராண்ட் ஆவாங்கங்கிறது சட்டம். வகையில் சனி பகவான் 10ஆம் வீட்டில் அமர்வது உங்களுக்கு மிகப்பெரிய யோகங்களை தரக்கூடிய ஒரு அம்சமாக இருக்கிறது. சனி 10ஆம் வீட்டில் அமர்வதும் ஒன்றுதான், நீங்கள் இந்த பெரிய சாம்ராஜ்யத்தை அடைவதும் ஒன்றுதான். சனி 10ல் அமர்வது அவ்வளவு பெரிய ஒரு விஷயமாக கருதப்படுகிறது. 2 விதமான லா ஒர்க் அவுட் ஆகுது. 10லே ஒரு பாவி இருந்தால் அரசனைப் போல் யோகம் உண்டுங்கிற லாவும் ஒர்க் அவுட் ஆகுது. 10லே சனி இருந்தால் உங்களுக்கு வந்து பெரிய பதவி, பாராளும் யோகம் போன்றவை கிடைக்குங்கிற யோகமும் வருகிறது 10ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சனி பகவானால். அதே நேரத்தில் ராகு பகவான் 9ஆம் வீட்டில் இருக்கிறார். 9ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய ராகு பகவான் அப்பாவுக்கான அப்பாவுக்கு உடம்பு சரியில்லாமல் போகிறதுக்கான வழிகளை தருகிறார். ஆகையினால மிதுனராசிக்காரர்கள் ஒரு விஷயத்தில் தொழிலில் நல்லா முன்னுக்கு வருவீங்க. 10ல் இருக்கக்கூடிய சனி பகவானால் 7ஆம் பார்வையாக 4ஆம் இடத்தை பார்த்து உயர்கல்வி உயர் பதவியை கொடுத்துறார். அதே 10ல் இருக்க சனி பகவான் 10ஆம் இடத்திலிருந்து 10ஆம் பார்வையாக 7ஆம் இடத்தை பார்க்கிறார். 7ஆம் இடம் என்பது உங்களுக்கு வந்து கலத்திரஸ்தானம், மாங்கல்ய பாவம் போன்றவற்றை பார்த்து விடுகிறார். ஆனால் ஒரே ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னா, இந்த சனி பகவான் உங்களுக்கு வந்து
ராகு பகவான் 9ஆம் வீட்டில் இருக்கக்கூடியவர் அப்பாவுடைய உடல்நிலையில் ஆபத்தை உண்டாக்குகிறார். ஆக மிதுன ராசிக்காரர்கள் அப்பாவோட ஹெல்த்தை மட்டும் பார்த்துக்கணும். அதே மாதிரி 3ஆம் இடத்தில் கேது என்பதால் சகோதர பாவங்களிடையே சண்டைகள் வருவது, சகோதரர்களிடையே திருப்தியின்மை ஏற்படுவது, சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பிரச்சனைகள் ஏற்படுவது போன்றவற்றையெல்லாம் அவர்கள் ஃபேஸ் பண்ண வேண்டிய கட்டாயம் ஏற்படும். மற்றபடி உடம்புலேயே இருக்கக்கூடிய குருவினால் கல்லீரல், லிவர் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், பெருங்குடல், ஜீரணப்பாதை போன்ற பிரச்சனைகள் ஏற்படும். யாராவது தவறான பழக்கங்கள், தீய பழக்கங்கள் வச்சுருக்கீங்கன்னா அதை தயவுசெய்து விட்டுருங்க. உங்களுக்கு லிவர் சம்மந்தப்பட்ட, குடல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் உறுதியாக வந்து சேரும். ஆக மிதுன ராசிக்காரர்கள் இந்த வருடம் தமிழ் புத்தாண்டை மிகச்சிறப்புடனும் ஒரு ஆகச்சிறந்த ரிமார்க்கபிள் இயராக உங்களுக்கு இருக்கும். கடகராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த தமிழ் புத்தாண்டு பலன்கள் எப்படி இருக்க போகிறது? கடகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே 3 விதமான கிரகப்பெயர்ச்சிகள் நடக்கவிருக்கிறது. அதில் முதல் பயிற்சியாக சனிப்பெயர்ச்சி நடக்கவிருக்கிறது. அந்த சனிப்பெயர்ச்சி அஷ்டம சனி விடுதலை அடைந்து 9ஆம் வீட்டிற்கு செல்கிறார். உலகத்திலே நண்பர்களே, இந்த அஷ்டம சனி முடிந்ததே ஒரு பெரிய சந்தோஷம். என்னென்னா, இதுவரை இருந்த ஜெயில் வாசம் விடுதலையானதைப் போல, சிறைக்கதவுகள் திறந்ததைப் போல ஒரு உணர்வு. காரணம் என்னவென்றால், அஷ்டம சனி என்பது அத்தனை விதமான கஷ்டங்களை திறந்தது. இந்த 2.5 வருஷமும் மாற்றி மாற்றி உங்களை எந்த வழியிலையும் போக விடாமல் ரொம்ப டைட் ஸ்டிஞ்சன் பண்ணது என்னென்னா அந்த அஷ்டம சனி தான். இந்த அஷ்டம சனி 9ஆம் வீட்டிற்கு போகுது. 8 கூடையவர் 9ஆம் வீட்டுக்கு போகிறார் நம்ம நினைக்கிறோம். அதே சனி தான் 7 கூடையவராகவும் இருக்கிறார். 7 கூடையவர் 9ஆம் வீட்டிற்கு செல்லுகிறார். அப்போ 7 கூடையவர் 9ஆம் வீட்டுக்கு செல்லும்போது என்ன ஆகும்னா, புதிய சம்பந்தங்கள், புதிய ஒரு என்ன சொல்கிறது, புதிய திருமண யோகங்கள், மனைவியால் வரக்கூடிய பணம் போன்றவை, பாக்கியம் போன்றவையினால் கிடைக்கின்ற அனுகூலம் போன்றவை கிடைக்கிறது. 7 கூடையவர் 9ஆம் வீட்டிற்கு செல்லுகிறார். அதே மாதிரி இந்த சனி பகவான் 9ஆம் வீட்டிலிருந்து 9, 10, 11 பார்க்கிறார். 11ஆம் இடமாகப்பட்ட லாபஸ்தானத்தை பார்க்கிறார். அதே மாதிரி சனி பகவான் உங்களுக்கு 7ஆம் பார்வையாக 3ஆம் இடமாகப்பட்ட முயற்சியை பார்க்கிறார். எல்லா ஜோதிடர்களும் தனஸ்தானத்தையோ, யோகஸ்தானத்தையோ, பாக்கியஸ்தானத்தையோ பார்ப்பதையே பெரும் பேராக சொல்வார்கள். ஆனால் நான் சொல்லுவேன், முயற்சிங்கிற ஸ்தானத்தை ஒரு உடைக்கும் கிரகம் பார்ப்பது தான் உலகத்தில் மிகப்பெரிய விஷயம். ஏன்னா முயற்சிங்கிறது நல்லா இருந்தால் மற்றதெல்லாம் தன்னால் வருங்கிறது என்னோட கருத்து. அவ்வகையில் சனி பகவான் உங்களுக்கு 7ஆம் பார்வையாக 3ஆம் இடத்தை பார்க்கிறார். 3ஆம் இடம் என்பது முயற்சி. அந்த முயற்சியை பார்த்து விட்டார். அடுத்து அதனால் ஒரு மாபெரும் உங்களுக்கு நீங்களே ஒரு பாதை உருவாக்கி கொண்டு அந்த பாதையில் நீங்கள் தனித்து பயணிப்பீர்கள். அடுத்ததாக சனி பகவான் உங்களுக்கு என்ன பார்க்கிறாருன்னா 10ஆம் பார்வையாக 6ஆம் இடத்தை பார்க்கிறார். 6ஆம் இடம் என்பது உங்களுக்கு ரண ரோக சத்துருஸ்தானம், வியாதி, கடன், கஷ்டம் போன்றவை எல்லாம் இந்த 6ஆம் இடம். 6ஆம் இடத்துல வியாதி, கடன், கஷ்டம் போன்றவற்றை சனி பகவான் பார்ப்பதால் அதெல்லாம் நிவர்த்தியாகி வியாதி, கடன், கஷ்டமே இல்லாதபடிக்கே உங்களுக்கு நல்லபடியான ஒரு வாழ்க்கை என்பது கிடைக்கும். அதே மாதிரி 6க்குடைய குரு என்பவர் 12ஆம் வீட்டில் மறைந்து விபரீத ராஜயோகத்தை உண்டு பண்ணுகிறார். 6க்குடைய குரு 12ஆம் வீட்டில் மறைவது என்பது எதிரிகள் தொந்தரவு, கஷ்டம், வியாதி, கடன் போன்றவற்றிலிருந்து விடுதலை போன்றவற்றை குறிக்கிறது. 12ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய குரு பகவான் 12லிருந்து 5ஆம் பார்வையாக 4ஆம் இடத்தையும், 12லிருந்து 7ஆம் பார்வையாக 6ஆம் இடத்தையும், 12லிருந்து 9ஆம் பார்வையாக உங்களுடைய 8ஆம் இடத்தையும் பார்க்கிறார். 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு பகவானை இந்த குரு பகவான் பார்க்கும் பொழுது, ராகுவை குரு பகவான் பார்க்கிறார். ஏற்கனவே கத்தி போய் வாள் வந்ததுங்கிற மாதிரி 8க்குடைய சனி போய் அடுத்து 8ஆம் இடத்துல ராகு வந்துட்டார். ராகு பகவான் 8ல் வர்றதுனால என்னாங்கன்னா, வண்டி ஓட்டும் போது ஜாக்கிரதையாக ஓட்டணும், வண்டி ஓட்டும் போது கவனக்குறைவு போன்றவை, ஸ்லிப்பரி போன்றவை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் எல்லாம் உங்களுக்கு ஏற்படும். அந்த ஸ்லிப்பரியிலிருந்து இந்த இந்த குரு பகவான் 8ஆம் இடத்தில் இருக்கிற ராகுவை பார்க்கும் பொழுது மிகப்பெரிய அசட்ஸ் போன்றவை ஏற்படுகிறது, நிலை சொத்துக்கள் போன்றவை உருவாகிறது. இதெல்லாம் தான் உங்களுக்கு இந்த குரு தரும் யோக பலனாக கருதப்படுகிறது. அடுத்து ராகு பகவான் பார்த்தீங்கன்னா 2ல் கேது 8ல் ராகு. 2ல் கேது 8ல் ராகுங்கிறது என்னென்னா, உங்களுக்கு ராகு கேதுவால் வரக்கூடிய தோஷம். ஏன்னா எப்பயுமே காலசர்ப்ப தோஷங்கிறது 2ஆம் இடத்துல ராகு 8ஆம் இடத்துல கேது வந்தால் தோஷம் கிடையாது. ஆனால் 2ஆம் இடத்துல கேது 8ஆம் இடத்துல ராகு வரும்போது உணவே விஷமாகக்கூடிய தன்மைகள் எல்லாம் உங்களுக்கு ஏற்படும். கடகராசிக்காரர்கள் மிகுந்த ஜாக்கிரதையுடன் உணவு, உடை, வயிறு, முக்கியமாக வயிறு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். காரணம் என்னவென்றால் உங்களுக்கு வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் தான் அதிகமாக வரும். சிம்மராசிக்காரர்கள் ராசிக்கு 8ஆம் வீட்டிலே சனி பகவான் மறைகிறார். இந்த சனி பகவான் யாருன்னு பார்த்தீங்கன்னா அஷ்டம சனியாக இருக்கிறார். அஷ்டம சனி கஷ்டங்களைத்தான் தருவார். சூரியனுக்கு சனி ஜென்ம எதிரி என்பதால் கஷ்டங்களைத்தான் தருவார். மாற்று கருத்தில் என்றாலும் அந்த சனி உங்களுக்கு 6க்குடையவராகவும் இருக்கிறார். 6க்குடையவன் 8ல் மறைந்து விபரீத ராஜயோகத்தை உண்டு பண்ணுகிறார். 6க்குடையவன் 8ஆம் இடத்தில் மறையும் பொழுது ராஜயோகங்களை உண்டு பண்ணுகிறார். அதே நேரத்தில் இந்த சனி பகவான் யார் அப்படிங்கிறத பார்க்கணும். 6 7க்குடையவராகவும் இருக்கிறார். அப்போ 7க்குடையவரும் 8ல் மறைந்ததால் தான் பொருள் உங்களுக்கு ஃபாரின் போகிறதுக்கு பணம் கட்டுறது,
வெளிநாட்டு விஷயங்களில் ஈடுபடுவது, மனைவியுடன் உள்ள தகராறு போன்றவை எல்லாம் மிக அதிகமாக இருக்கும். அதை மட்டும் நீங்கள் ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும். அதே மாதிரி இந்த சனி பகவான் 8ஆம் வீட்டில் இருந்தாலுமே 8லிருந்து 8, 9, 10ஐ பார்க்கிறார். 10ஆம் இடமாகப்பட்ட தொழில் ஸ்தானத்தை பார்க்கிறார். 8ஆம் இடத்திலிருந்து உங்களுக்கு 7ஆம் பார்வையாக 2ஆம் இடத்தை பார்க்கிறார். 2ஆம் இடம் என்பது தனஸ்தானத்தை பார்க்கிறார். அதுக்கு அடுத்து சனி பகவான் உங்களுக்கு 10ஆம் பார்வையாக 5ஆம் இடத்தை பார்க்கிறார். 5ஆம் இடம் என்பது உங்களுக்கு புத்திரஸ்தானம், பூர்வ புண்ணியஸ்தானம் போன்றவற்றை சனி பகவான் பார்க்கிறார். ஏற்கனவே குரு பகவான் 5 கூடியவர் 11ஆம் வீட்டில் அமர்ந்து 5ஆம் பார்வையாக உங்களுடைய 3ஆம் இடத்தை பார்த்து விட்டார். 7ஆம் பார்வையாக 5ஆம் இடத்தை பார்க்கிறார். 9ஆம் பார்வையாக 7ஆம் இடத்தை பார்க்கிறார். நண்பர்களே, சிம்மராசிக்காரர்களுக்கு 9ஆம் பார்வையாக ராகுவை 7ஆம் இடத்தை பார்ப்பது அப்படிங்கிறத ஒரு தற்செயல் நிகழ்வுன்னு நீங்கள் நினச்சிக்கிறீங்க. ஆனால் இந்த 7ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய ராகு பகவான் சிம்மராசிக்காரர்களோட ஜென்ம எதிரி. சிம்மராசிக்கு ஜென்ம எதிரி சனி மட்டும் கிடையாது, ராகுவும் தான். அந்த ராகு 7ஆம் வீட்டில் இருந்து உங்களுடைய புத்தியை குழப்பி விட்டு பல பேரோட தொடர்பு, பல பெண்களுடைய தொடர்பு, பெண்களாக இருந்தால் ஆண்களுடைய சகவாசம் போன்றவற்றை உண்டு பண்ணுவார். அது எல்லாத்தையும் இந்த குரு பகவான் பார்த்து குரு சண்டால யோகமாக மாற்றி அதெல்லாம் உங்கள் மனைவிட்ட வர்ற அன்பாக மாற்றி விடுவார். ஆக இந்த குரு பகவானுடைய பொன்னான பார்வை என்பது 5, 7, 9 என்பது உங்களுக்கு மிகப்பெரிய ஆறுதலாகவும் சப்போர்ட்டாகவும் இருக்க போகுது. என்னதான் அஷ்டம சனி கஷ்டங்களை தந்தாலும் குரு பகவான் தரும் சப்போர்ட் என்பது உங்களுக்கு இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு 7ஆம் இடத்து ராகு உங்களை ஒரே தூக்கி ஃபாரின் ஒன்டேரியோ போகிறதோ, கனடா போகிறதோ, லண்டன் போகிறதோ, உங்களுடைய கனவுகள் எல்லாத்தையும் பூர்த்தி பண்ணக்கூடிய அமைப்புகளை இந்த ராகு பகவான் தருவார். ராசியில் இருக்கக்கூடிய கேது தாழ்வு மனப்பான்மை உண்டு பண்ணுவார். எதிலும் நான் கலந்துக்கணுமா, என்னால் முடியுமா, என்னால் இது செய்ய முடியுமா, எனக்கு இது கஷ்டமாச்சே, நான் செய்கிறது எப்படி போன்ற எண்ணங்கள் எல்லாம் இந்த கேது பகவான் உண்டாக்குவார். அதிலிருந்தெல்லாம் ஓவர் கம் பண்ணும். பிரத்யங்கரா தேவியை வழிபடுங்கள். அஷ்டம சனியை நிவர்த்தி செய்ய நாமக்கல் ஆஞ்சநேயரை வழிபடுங்கள். ஆஞ்சநேயருக்கு வடமாலை சாத்தி வழிபடுங்கள். அதே மாதிரி தினமும் பெருமாளுடைய விஷ்ணு சஹஸ்ரநாம பாராயணம் பண்ணுங்க. பெருமாளுடைய அனுகிரகத்தால் சனீஸ்வர பகவான் உங்களை ஒன்றும் பண்ண மாட்டார். கன்னிராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே 7ஆம் இடத்திலே சனி பகவான் வருகிறார். 7 கூடிய சனி பகவான் உங்களுக்கு வெளிநாட்டு விஷயங்களை, வெளிநாட்டு யோகங்களை தருகிறார். 7ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சனி பகவான் உங்களுக்கு காதல் திருமணம், சாதி மறுப்பு திருமணங்கள்லாம் சக்ஸஸ் பண்ணி தரார். 7ஆம் வீட்டு சனி பகவான் உங்களுக்கு பலவிதமான புதிய முன்னேற்பாடுகளை, புதிய பார்ட்னர்ஸ், பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் போன்றவற்றெல்லாம் உண்டு பண்ணி தருகிறார். 7ஆம் வீட்டு சனி பகவான் 7லிருந்து 7, 8, 9 பாக்கியஸ்தானத்தை பார்க்கிறார். 7ஆம் வீட்டிலேருந்து 7ஆம் பார்வையாக உடம்பை பார்க்குறார், லக்னத்தை பார்க்குறார். 7ஆம் வீட்டிலேருந்து 10ஆம் பார்வையாக 4ஆம் இடமாகப்பட்ட கேந்திரவள, வீடு, மாடு, மனை, உயர்கல்வி, உயர் பதவி போன்றவற்றை பார்க்கிறார். ஆக இந்த சனீஸ்வரனுடைய பெருங்கருணையால், சனீஸ்வரனுடைய பார்வையிலால் எந்த பிரச்சனைகளும் வரப்போவதில்லை. நல்லா இருக்குது. சனீஸ்வரன் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் தரப்போகிறதில்ல. உண்மையிலே நீங்கள் பயப்பட வேண்டிய விஷயம் வேறு. நீங்கள் பயப்பட வேண்டிய விஷயம் என்னென்னா குரு. உங்களுக்கு குரு பகவான் 10ஆம் இடத்திற்கு வருகிறார். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் நண்பர்களை. கன்னிராசிக்காரர்களுக்கு 4, 7 கூடிய குரு பாதகாதிபதி. இந்த பாதகாதிபதி குரு 10ஆம் வீட்டிற்கு வருவது எந்த விதமான பலன்களை தரும் என்றால், 10லே குரு வந்தால் பதவி பறிபோகும்னு அர்த்தம். 10ஆம் இடத்துல குரு பகவான் வரும்பொழுது வேலையை பிடுங்கிறதுக்கான அமைப்பெல்லாம் உண்டாகிறது. எந்த வேலையில் இருக்கீங்களோ அந்த வேலை உங்களை விட்டு போயிடும் அப்படிங்கிற மாதிரியான அமைப்பு 10ஆம் இடத்து குரு பகவானால் ஏற்படுகிறது. ஆக வேலை விட்டு போகிறவங்க எதாக இருந்தாலும் மே 15க்கு முன்னாடியே போயிடணும். மே 15க்கு அப்புறம் நீங்கள் வேலை விட்டு போகிறதா இருந்தால் அந்த வேலை உங்களுக்கு செட் ஆகாது. புதிய பணிகளை நீங்கள் தேடுற மாதிரி ஆகும். அந்த புதிய வேலையும் உங்களுக்கு உருப்படியாக கிடைக்காது. இந்த ஒரு வருஷம் உங்களுக்கு வேலை இல்லாமல் சுற்றுறது தான் உங்கள் தலையெழுத்துனா அதான் நடக்கும். காரணம் என்னவென்றால் 10ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய குரு பகவான் கம்பல்சரி வேலையை பிடுங்கிடுவார். அப்போ அதுக்கு முன்னாடி இதில் மாற்று கருத்தே கிடையாது. ரெஃபரன்ஸ் கடகராசிக்காரங்களை போய் கேட்டு பாருங்கள். அப்போது 10லே குரு பகவான் வருவதற்கு முன்பே மே 15க்கு முன்பே வேறு வேலை போகிறது நல்லது. சில பேர் கேட்பாங்க, எங்களுக்கு வேறு வேலை வருது குருஜி, ஃபாரின் போகலான் இருக்கேன், புதிய தொழில் ஆரம்பிக்கலான் இருக்கேன். இது எதையும் கண்டு நம்பாதீங்க. இதெல்லாம் கிராமத்தில் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, அரசனை நம்பி புருஷனை கோட்டை விட்டதுங்கிற மாதிரி. அப்போ நீங்கள் புதுசாக வர்ற வேலையை நம்பி இருக்கிற வேலையை விடுறது ஒரு மடத்தனம். புதுசாக வேலை இந்த கையில் ஆர்டர் கிடச்சதுக்கு அப்புறம் இருக்கிற வேலையை விடுறது உங்களுக்கு நல்லது. அதர்வைஸ் இங்கே இருக்கிற வேலையை விட்டுட்டு இன்னொரு வேலையை தேடினீங்கன்னா 2 வேலையும் இல்லாமல் சும்மா தான் உட்காந்துருக்கணும். ஆக வேலையில் தான் குரு பகவான் கை வைப்பார், வேறு எதுவும் கை வைக்க மாட்டார். 1 வருஷத்துக்கு ஜீவனஸ்தானம் அவுட்டு. அப்புறம் கடைசியாக ஏதோ ஒரு வேலை கிடைச்சா போதுங்கிற நிலைமைக்கு வந்துடுவீங்க. அதனால் இருக்கிறப்பவே நீங்கள் இருக்கிற கம்பெனிலே அட்ஜஸ்ட் பண்ணி இருக்கிறது உங்களுக்கு நல்லது. துலாம் ராசிக்காரர்களுக்கு உங்களுக்கு இந்த வருடம் சனிப்பெயர்ச்சி 6ஆம் இடத்திற்கு வருகிறார். 6ஆம் இடத்து சனி பகவான் என்பது உங்களுக்கு எந்த விதமான பலன்களை தரும் என்றால், ரோக சனி என்று அழைக்கப்படுகிறது. 6ஆம் இடத்து சனி ரோக சனி என்றால் பல வியாதிகளை உண்டாக்கக்கூடியவராக அறியப்படுகிறார். உங்களுக்கு ரோக சனியில் தான் உங்களுக்கு ஊரில் இருக்கிற எல்லா வியாதிகளும் வரக்கூடிய அமைப்புகள் எல்லாம் உண்டு பண்ணி தருகிறார் என்று பொதுவாக சொல்லுவாங்க. ஆனால் சனி பகவானை பொறுத்த வரைக்கும் நான் எப்படி சொல்லுவேன்னா, எந்த ஒரு கிரகம் 3, 6, 8, 12ஓடு டச்சாக இருக்கோ அது விபரீத ராஜயோகத்தை தரக்கூடிய அம்சங்களை தருகிறது. சனி பகவான் உங்களுக்கு 6ஆம் வீட்டில் இருந்தாலுமே அது 3ஆம் பார்வையாக
6, 7, 8 எனக்கூடிய 8ஆம் இடத்தை பார்க்கிறார். சனி பகவான் 6ஆம் வீட்டில் இருந்து அங்கிருந்து 7ஆம் பார்வையாக 12ஆம் வீட்டை பார்க்கிறார். சனி பகவான் 10ஆம் பார்வையாக 3ஆம் வீட்டை பார்க்கிறார். அப்போது இருப்பது 6இல், ஆனால் பார்ப்பது 3, 8, 12 3 பார்வைகளை பார்க்கும் பொழுது 3, 6, 8, 12 பார்த்துடுறார் சனி பகவான். சனி பகவான் 3, 6, 8, 12 பார்க்கறதுனால வரக்கூடிய பலன்கள்னா ராஜயோகங்களை தருகிறார். இந்த சனினால் கிடைக்கக்கூடிய ராஜயோகங்கள்னால் என்னென்னா, உங்களுக்கு நிறைய எதிர்ப்புகளை எல்லாம் தாண்டி உங்களுடைய தடைகளை தாண்டி வெற்றி பெற வைக்கின்ற தெய்வமாக அந்த சனீஸ்வர பகவான் விளங்குகிறார். துலாம் ராசிக்காரர்களுக்கெல்லாம் மிகச்சிறப்பான ஒரு விஷயமாக கருதப்படுவது என்னென்னா, 9ஆம் வீட்டில் வரக்கூடிய குரு பகவான். ஓடிப்போனவனுக்கு 9ஆம் வீட்டில் குருன்னு சொல்லுவாங்க. குரு பகவான் 9ஆம் வீட்டில் இருக்கும்போது ஊரை விட்டு கூட ஓடிப்போலான்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நீங்கள் குரு பகவான் 9ஆம் வீட்டில் இருப்பது மிக அற்புதமான ஒரு அமைப்பை குறிக்கிறது. இதுவரைக்கும் 8ஆம் வீட்டில் இருந்த குரு பகவான் இப்போது 9ஆம் வீட்டிற்கு செல்கிறார். 9ஆம் வீட்டு குரு பகவான் செல்லும் பொழுது பலவிதமான பதவி உயர்வுகளும் எதிர்பார்த்த கனவுகளெல்லாம் நிறைவேறக்கூடிய அம்சங்களும் ஏற்படுகிறது. 9ஆம் வீட்டில் இருக்கிற குரு 5ஆம் பார்வையாக உடம்பையும், 7ஆம் பார்வையாக 3ஆம் இடத்தையும், 9ஆம் பார்வையாக 5ஆம் இடத்தையும் பார்க்கிறார். 5ஆம் இடம் என்பது என்ன அப்படின்னா பெருஞ்சொத்து. அந்த சொத்துங்கிற இடத்துல ராகு இருக்கார். ராகு பகவானை குரு பகவான் பார்க்கும்போது குருச்சண்டால யோகம் ஏற்பட்டு பெருமளவு சொத்துக்கள் சம்பாதிக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் எல்லாத்தையும் உங்களுக்கு குரு பகவான் தருகிறார். ஆக இந்த குரு தரும் யோக பலனாக நீங்கள் கருத வேண்டியது என்னவென்றால், பெரிய சொத்துக்கள் சம்பாதிக்க போகிறீங்க. 5ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறதுனால உங்களுக்கு பிள்ளை பிராப்தி, குழந்தை புத்திர பிராப்தி இல்லாமல் இருந்தீங்க. இப்போ IVF, IUI போன்ற விஷயங்கள் பண்ணி உங்களுக்கு குழந்தை பிராப்திங்கிறது ஓகே ஆகிடுச்சு. ஸோ துலாம் ராசிக்காரர்களுக்கெல்லாம் மிக அற்புதமான ஒரு வருடமாக இருக்கும். ஆனால் நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, இது வரைக்கும் சனியோ குருவோ கெடுக்காத உங்கள் லைஃப்பை கெடுக்கக்கூடியவர் யாருன்னா 11ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய கேது. பாதகாதிபதி சூரியன் வீட்டில் இருக்கார் அந்த கேது உங்களுடைய லைஃப்பில் நீங்கள் இதுவரை செய்த பாவங்களுக்கெல்லாம் தண்டனைகளை தருவார். நாகராஜா புத்துக்கு பால் ஊற்றணும். அதே மாதிரி ஏதேனும் தவறுகள் செய்திருந்தால் தவறு பண்ணவங்கள்ட்ட மன்னிப்பு கேட்டு சரணாகதி அடையணும். இதுதான் ஒரே வழி. மற்றபடி காளஹஸ்தி போயிட்டு வாங்க, திருப்பாம்புபுரம் போயிட்டு வாங்க. சர்ப்ப கிரகங்கள் ஏதேனும் தவறு செய்திருந்தால் அது கண்டிப்பாக தண்டிக்கும். என் இதயத்தின் இடப்பக்கம் இருக்கும் விருச்சிக ராசிக்காரர்கள், இதயத்தின் இடப்பக்கம் இருக்கும் விருச்சிக ராசிக்காரர்கள்னால ஏதோ நல்லது சொல்ல போகிறீங்கன்னு நீங்கள் நினச்சி கேட்குறீங்க. ஆனால் உங்களுக்கு பாதி நல்லது தான் சொல்ல போகிறேன். ஒரே ஒரு விஷயம், 5ஆம் வீட்டில் வரக்கூடிய சனி பகவானால் உங்களுக்கு பெருஞ்சொத்து சேரப்போகிறது. சனி கொடுத்தால் எவர் தடுப்பார்? சனி 5ஆம் வீட்டில் வருகிறார். உங்களுக்கு தடை பண்ண ஆளே கிடையாது. சனி கொடுக்க ஆரம்பிச்சிட்டார். 5ஆம் வீட்டு சனி பகவான் 5, 6, 7 பார்க்கிறார். 7ஆம் இடத்தை பார்க்கும்பொழுது காதலை கொடுக்கிறார். 5ஆம் வீட்டு சனி பகவான் 7ஆம் பார்வையாக 11ஆம் இடத்தை பார்க்கிறார், லாபஸ்தானத்தை பார்க்கிறார். 5ஆம் வீட்டு சனி பகவான் 10ஆம் பார்வையாக 2ஆம் இடமாகப்பட்ட ரன்னிங் மணியை பார்க்கிறார். ஆக இதெல்லாம் உங்களுக்கு சூப்பராக இருக்குது. சனி பகவான் தரும் யோகங்கள் எல்லாம் மிக பிரமாதமான யோகங்களாக உங்களுக்கு சனி தருகிறார். எந்த சனி ஆபத்து நினச்சமோ அந்த சனியே உங்களுக்கு நல்லது தரார். ஆனால் பிரச்சனை அங்கே இல்லை. பிரச்சனை இருக்கிறது குரு. 2, 5 கூடிய குரு பகவான் 8ஆம் வீட்டில் மறைகிறார். அஷ்டம குரு கஷ்டங்களைத்தான் தரும். 8ஆம் வீட்டு குரு உங்களுக்கு பிரச்சனைகளை தான் தருகிறார். 2, 5 கூடியவர். அவர் 8ஆம் வீட்டில் வரையும் பொழுது வயிறு, கிட்னி, பெருங்குடல், லிவர் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை உண்டு பண்ணுகிறார். அதனால் வரக்கூடிய ஆபத்துகளை உங்களுக்கு தருகிறார். ஸோ அப்போ நிறைய தண்ணி குடிக்கணும், உடலுக்கு ஒவ்வாத உணவுகளை சாப்பிடக்கூடாது போன்ற விஷயங்கள் எல்லாம் இந்த குரு பகவான் 8இல் மறையும் பொழுது ரன்னிங் மணி என்பதும் இல்லாமல் போய்விடுகிறது. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, அடுத்த ரொட்டேஷனுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் கடன்கள் வாங்குறது, அந்த கடனை சரி பண்ண இன்னொரு கடன் வாங்குறது, அந்த கடனை இப்படியே தான் ஓடுமே தவிர ரொட்டேஷன் மணிங்கிறது இல்லாமல் போய்டும். இருந்தாலும் சனி பகவான் உங்களுக்கு 2ஆம் வீட்டை பார்த்து ஓரளவு நிவர்த்தி செய்கிறார். இருந்தாலும் உங்களுக்கு 2ஆம் இடம் என்பது 2 குடையவன் மறைவதால் படிப்பில் ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணணும். குழந்தைகள்லாம், பிள்ளைகள், மாணவர்கள்லாம் படிப்பில் ரொம்ப ஜாக்கிரதையாக பாடங்கள் படிக்கணும். இருந்தாலும் ராகு பகவான் 4ஆம் வீட்டில் வருகிறார். 4இல் இருக்கும் ராகு உங்களுக்கு எந்த மாதிரியான பலன்களை தருவார் என்றால், உயர்கல்வி, உயர் பதவியை கெடுக்கிறதோடு இல்லாமல் கேரக்டர். ஸோ அது கேரக்டரில் நீங்கள் யார் கூட பேசிகிட்டு இருக்கீங்க, யாரோட பேசுகிறீங்க, ஃபோனில் யார், ஆண்களாக இருந்தால் பெண்கள், பெண்களாக இருந்தால் ஆண்கள், உங்களுக்கு கெட்ட பேர் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. உங்களுக்கு செய்யாத ஒரு தவறுக்காக நீங்கள் படியேற்றுக்கிட்டு நீங்கள் அதற்காக பாடெடுக்க வேண்டியிருக்கும். இன்னொருத்தருக்கும் உங்களுக்கும் எந்த சம்மந்தமும் இருக்காது. ஆனால் எதேச்சியாக இந்த நம்மளுடைய சூழ்நிலைகள் உங்களுக்கு அந்த கெட்ட பேரை உங்களுக்கு உருவாக்கி தந்திருக்கும். அதனால் 4ஆம் வீட்டு ராகுவினால் ரொம்ப நிறைய கஷ்டப்படுவீங்க. அதே மாதிரி 10ஆம் வீட்டு கேது உங்களை தொழில் வகையில் ஆர்த்திரப்பிரணர்னு சொல்லக்கூடிய சுய முதலீடு, உங்களுடைய முதலாளியாக உங்களை மாற்றக்கூடிய அம்சங்கள் எல்லாம் இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு கிடைக்கும். விருச்சிக ராசிக்காரர்கள் முதலாளிகளாக போகிறீங்க, தொழிலதிபராக போகிறீங்க. தனுசு ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே 4ஆம் வீட்டில் சனி பகவான் வருகிறார். 4ஆம் வீட்டு சனி பகவான் உயர்கல்வி, உயர் பதவி, ப்ரமோஷன், மரியாதை போன்றவற்றெல்லாம் தருகிறார். திடீர் ப்ரமோஷன், வீடு, வண்டி, வாசல் போன்றவையெல்லாம் வந்துடும். காரு, மனை எல்லாம் வந்துடும். 4ஆம் வீடு அம்மாவோட உடல்நல ஹெல்த் எல்லாம் நல்லாயிருக்கும். 4, 5, 6 சனி பகவான் பார்க்கிறார். சின்ன சின்ன கடன்கள்லாம் அடைச்சி முடிப்பீங்க.
4ஆம் வீட்டில் இருக்கிற சனி பகவான் 7ஆம் பார்வையாக 10ஆம் இடத்தை பார்க்கிறார். இந்த வருடம் நான் சொல்லியிருக்கேன் 3 ராசிகள் உண்டு, மீனம் 1, மிதுனம் 1, தனுசு, இவங்க 3 பேரும் 10ஆம் வீட்டு சனி கனெக்ட் ஆகிறதுனால உலக புகழ் பெறுவீங்க, பிராண்ட் ஆக போகிறீங்கன்னு சொல்லியிருக்கேன். அவ்வகையில் உங்களுக்கு சனி பகவான் 7ஆம் பார்வையாக 10ஆம் இடத்தை பார்ப்பதால் பெரிய பிராண்டாக போகிறீங்க. உங்களுடைய தொழில் உலக புகழ் பெறும். உங்களை தெரியாத ஆளே கிடையாதுங்கிற அளவுக்கு நீங்கள் பெரிய ஆளாவீங்க. 10ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கிறார். அதே மாதிரி சனி பகவான் 10ஆம் பார்வையாக உடம்பை பார்க்கிறார், ஒன்றை பார்க்கிறார். ஒன்றை சனி பகவான் பார்க்கும்போது உடலில் இருக்கக்கூடிய நோய்கள் எல்லாத்தையும் நிவர்த்தி பண்ணுறார். ஆக சனி பகவான் உங்களுக்கு மிகப்பெரிய அற்புத பலன்களை, ப்ரமோஷனை தந்துட்டார், வேர்ல்டு லெவல் ரீச்சை கொடுத்துட்டார், உடம்பை பார்த்துட்டார், போன்ற நல்ல விஷயங்கள்லாம் பண்ணுறார். அதே நேரத்தில் குரு பகவான் உங்களுக்கு 7ஆம் வீட்டில் மறைந்து இருக்கிறார். 7ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு திருமண யோகங்களை உண்டு பண்ணுகிறார். திருமண யோகங்கள் மட்டுமல்ல, 7ஆம் இடம் என்பது வெளிநாட்டு யோகங்கள். அந்த வெளிநாட்டு யோகங்களையும் உங்களுக்கு தருகிறார். ரொம்ப நாளாக ஆசைப்படுறாங்க குருஜி, நான் லண்டன் போகணும், அமெரிக்கா போகணும். கவலையப்படாதீங்க, உங்களை ஒரே தூக்கி உங்களை லண்டனில் உட்கார வச்சுருவார் குரு பகவான். குரு பகவான் 7லிருந்து 5ஆம் பார்வையாக உங்களுடைய 11ஆம் இடத்தை பார்க்கிறார். 7லிருந்து 7ஆம் பார்வையாக 1ஐ பார்க்கிறார். 7லிருந்து 9ஆம் பார்வையாக 3ஆம் இடத்தை பார்க்கிறார். இந்த 3ஆம் இடம் என்பது முயற்சி. அந்த முயற்சியில் இருக்கக்கூடியது ராகு. அந்த ராகுவை குரு பகவான் பார்க்கும்போது முயற்சிகளில் வெற்றி போன்றவற்றை தருகிறார். ஆக தனுசு ராசிக்காரர்கள் எல்லாம் அடுத்த லெவல் ஹையர் ப்ரமோஷன் வாங்க போகிறீங்க. பேச்சுலராக இருந்தால் கல்யாணம் ஆக போகுது, லாபங்கள் சம்பாதிக்க போகிறீங்க, லைஃப் ஸ்டைல் மாறப்போகுது. இந்த தமிழ் புத்தாண்டு திகட்டாத நற்பலன்களோடு உங்களுக்கு பிறக்கிறது. மனதிற்கு மிகவும் இனிய மகர ராசிக்காரர்கள் 3 நல்ல விஷயம். சகாய சனின்னு சொல்லுவாங்க. 3ஆம் இடத்தில் வரக்கூடிய சனி பகவான், 3ஆம் இடம் என்பது முயற்சி. முயற்சியில் வரக்கூடிய சனி பகவான் உங்களுக்கு நிறைய நற்பலன்களை தரப்போகிறார். ஏன்னா சனி பகவான் 3ஆம் வீட்டில் இருப்பது உங்களுடைய முயற்சியை தொடர்ந்து ஓடுன்னு உங்கள் முயற்சியை ஓட வச்சுட்டே இருப்பார். 3ஆம் வீட்டு சனி பகவான் 3, 4, 5ஐ பார்க்கிறார். குழந்தை பிள்ளை பிராப்திக்கெல்லாம் அருள் புரிகிறார். 3ஆம் இடத்து சனி பகவான் 7ஆம் பார்வையாக உங்களுடைய 9ஆம் இடத்து பாக்கியஸ்தானத்தை பார்க்கிறார். 3ஆம் இடத்து சனி பகவான் 10ஆம் பார்வையாக 12ஆம் இடமாகப்பட்ட விரயஸ்தானத்தை பார்க்கிறார். ஆக இந்த 3 ஸ்தானங்களுமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ஸ்தானங்களாக அமைப்பதற்கான ஒரு யோகங்கள். அதே நேரத்தில் குரு எல்லாரும் சொல்கிறாங்க 6ஆம் இடத்துல குரு மறைஞ்சிட்டாரு, குரு 6ஆம் இடத்துல மறைகிறது ஒரு மறைவு அப்படின்னு. அப்படி கிடையாது. 12 கூடிய குரு பகவான் 6இல் மறைவது விபரீத ராஜயோகம் என்று பொருள். விபரீத ராஜயோகம். 12 கூடியவன் 6ஆம் வீட்டில் மறைகிறார். 6ஆம் வீட்டில் மறைகின்ற குரு 5ஆம் பார்வையாக உங்களுடைய 9ஆம் இடம், உங்களுடைய 9ஆம் இடத்தை 10ஆம் இடத்தை பார்க்கிறார். 10ஆம் இடத்தை பார்த்த அதே குரு பகவான் அடுத்து உங்களுக்கு 1ஐ பார்க்கிறார். அதே மாதிரி உங்களுக்கு மகர ராசிக்காரர்களுக்கு 7ஆம் பார்வையாக 12ஐ பார்க்கிறார். 9ஆம் பார்வையாக 2ஆம் இடத்தை பார்க்கிறார். 2ஆம் இடம் என்பது தனஸ்தானம். தனஸ்தானத்திலே ராகு பகவான் இருக்கிறார். எல்லாரும் சொல்லுவாங்க மகர ராசிக்காரர்களுக்கு 2ல் ராகு வந்துட்டார், 8ல் கேது வந்துட்டார், காலசர்ப்ப தோஷம்னு. கிடையவே கிடையாது. குரு பகவான் 2ஐ பார்க்கறதுனால உங்களுக்கு என்ன ஏற்படும்னா பெருஞ்சொத்து சேரக்கூடிய அம்சங்கள், பெரும் தனம் சேரக்கூடிய அம்சங்கள் எல்லாம் குரு சண்டால யோகம் ஒர்க் அவுட் ஆகி சாதாரணமாக படிக்கணும்னு போனீங்க, திடீர்னு இன்ட்ரெஸ்ட் குரூப் 1 படிக்க ஆரம்பிச்சிட்டிங்க, குரூப் 2 படிக்க போனாலும் குரூப் 1 படிக்க ஆரம்பிச்சிட்டிங்க. அந்த மாதிரி நிறைய படிக்க ஆரம்பிச்சிருவீங்க. 2ஆம் இடத்துல சேர்ந்த உங்கள் ராகு, 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகுவை குரு பார்ப்பதால் வரக்கூடிய விளைவாக மகர ராசிக்காரர்களுக்கு ராகு கேது பெரும்பணத்தை தரப்போகிறார்கள். குரு பகவான் 6ஆம் இடத்தில் மறைந்து விபரீத ராஜயோகத்தை உண்டாக்குகிறார். சனி பகவான் என்னன்னா சகாய சனியாக விளங்குகிறார். ஆக இந்த தமிழ் புத்தாண்டு மகர ராசிக்காரர்களுக்கு மிக மட்டற்ற மகிழ்ச்சி தரும் புத்தாண்டாக இருக்கும். கும்பராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே 3 விஷயங்களில் நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும். என்னென்னா, 1, 2ஆம் வீட்டில் வரக்கூடிய சனி பகவான் சனி கொடுத்தால் எவர் தடுப்பார். 2ஆம் வீட்டில் வரக்கூடிய சனி பகவான் நிறைந்த தனலாபங்களை தருவார். இருந்தாலும் பாத சனி என்பதால் நிறைய அலைய வச்சு ஓட வச்சு கொடுப்பார். அது ஒரு பிரச்சனை. அதே மாதிரி 2ஆம் வீட்டில் வரக்கூடிய சனி பகவானால் 2, 3, 4 உயர்கல்வி உயர் பதவியை சனி பகவான் பார்க்கிறார். 2ஆம் வீட்டு சனி பகவான் உங்களுக்கு 7ஆம் பார்வையாக 8ஆம் இடத்தை பார்க்கிறார், ஆயுள் பாவத்தை பார்க்கிறார். ஆயுசுக்கு ஏதாவது பிரச்சனை, அதே மாதிரி இது பார்த்திங்கன்னா அசெட்ஸ் மேனேஜ்மெண்ட்லாம் சனி பகவான் பார்க்கிறார். அதே மாதிரி சனி பகவான் 10ஆம் பார்வையாக உங்களுடைய 11ஆம் இடத்தை பார்க்கிறார், லாபஸ்தானத்தை பார்க்கிறார். சனியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. அசெட்ஸை பார்த்துட்டார், லாபத்தை பார்த்துட்டார், 2ஆம் இடமாகப்பட்ட தனஸ்தானத்தில் இருக்கார். எந்த விதமான கவலைகளும் சனியால் உங்களுக்கு கிடையாது. அதே நேரத்தில் குரு 5ஆம் இடமாகப்பட்ட யோகஸ்தானத்தில் இருக்கிறார், புதனுடைய வீட்டில் இருக்கிறார். டிஜிட்டல் இன்னோவேஷன்ஸ்க்கெலாம் உங்களை கூட்டு போவார். நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் சாதாரண ஒரு தொழில் பண்ணுறீங்க, அந்த தொழிலை யூடியூப், ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டா போன்ற டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம்ஸ்லாம் முன்னுக்கு வர்றதில்ல. குரு பகவானை அடிச்சுக்கிறதுக்கு ஆள் கிடையாது. குரு புதனுடைய வீட்டில் அமர்ந்து உங்களுக்கு நிறைந்த சந்தோஷங்களையும் மகிழ்ச்சியும் தருகிறார். 5ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய குரு பகவான் 5ஆம் பார்வையாக உங்களுடைய 9ஆம் இடத்தை பார்க்கிறார். 7ஆம் பார்வையாக 11ஆம் இடத்தை பார்க்கிறார். அடுத்து 9ஆம் பார்வையாக 1ஐ பார்க்கிறார். 1ஆம் இடம் என்பது என்ன அப்படின்னா உங்களுடைய ராசி. அந்த ராசியில் ராகு அமர்ந்திருக்கிறார். நீங்கள் பெரும்பாலும் பயப்பட வேண்டிய தேவையே ஒன்று தான்.
ராசியில் அமர்ந்திருக்கக்கூடிய ராகுவுக்கு தான் நீங்கள் ரொம்ப பயப்படணும். காரணம் என்னவென்றால் இந்த ராகு பகவான் மன சஞ்சலங்களை உண்டு பண்ணுவார், கெட்ட பாதைகளுக்கு இட்டு செல்வார். ராசியில் ராகு இருக்கும்போது சிற்றின்பத்தின் மேலே நாட்டம், குடிக்கிறது மேலே நாட்டம், அது மாதிரி ஆட்டம் போடுறது போன்ற விஷயங்கள்லாம் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டை உருவாக்குவார். ராசியில் இருக்கக்கூடிய ராகு தவறான வழிகளில் உங்களை இட்டு செல்வார், குடிக்கிறது போன்ற விஷயங்கள் எல்லாம். ஆக இந்த ராகு பகவானால் உங்களுக்கு ஏற்படக்கூடிய தீமைகள் சொல்லி மாளாது. வீட்டில் எப்போ பார்த்தாலும் டைவர்ஸ்னு காதில் கேட்டுக்கிட்டே இருக்கும். கும்பராசிக்காரர்கள் மிகுந்த ஜாக்கிரதையுடன் ஃபேமிலி லைஃப்பை ரன் பண்ணணும். சிறு கெட்ட பழக்கங்கள் கூட உயிர்கொல்லி என்பதை மனதில் கொள்ள வேண்டும். மீனராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே ராசியிலேயே சனி பகவான், அது எல்லாரும் சொல்லுவாங்க ஜென்மசனி வந்துடுச்சுன்னா போச்சு, உங்களுடைய எல்லா நல்ல விஷயங்களும் போயிடும். ஜென்மசனி உயிர்கொல்லி, ஜென்மசனி நின்று கொள்ளும் அதெல்லாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் சும்மா. ஜென்மசனி அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உடம்புல உட்கார்ந்துருக்கிற சனி பகவான் குருவினுடைய வீட்டில் இருப்பதால் அதற்கு தோஷம் எதுவும் கிடையாது. 1. 2வது 3, 7, 10 பார்க்கிறார் சனி பகவான். முயற்சியை பார்த்துட்டார். அதே மாதிரி 7ஆம் இடமாகப்பட்ட நியூ எக்ஸ்போசர்ஸை பார்த்துட்டார். 10ஆம் இடமாகப்பட்ட பெரும் புகழ், அரசியல் போன்றவற்றை பார்த்து விட்டார். 10ஆம் வீட்டோட சனி பகவான் கனெக்ட் ஆகும் பொழுது உலக புகழ் பெறுவதற்கான விஷயங்கள் எல்லாத்தையும் இந்த சனி பகவான் தருகிறார். 3, 7, 10 பார்த்துட்டார். அதே நேரத்தில் 10 குரு பகவான் 4ஆம் வீட்டில் மறையும் பொழுது, 4ஆம் வீட்டில் கேந்திர பலம் பெறும் பொழுது உங்களுக்கு தொழிலில் நீங்கள் தான் ஃபஸ்ட்டு, நீங்கள் தான் டாப்பராக ஆகிடுவீங்க. நீங்கள் தான் முதல் நிலை பெறுவீர்கள். 10 கூடியவன் 4ஆம் வீட்டில் வரும்பொழுது. அப்போது குரு பகவான் 4ஆம் வீட்டில் கேந்திர பலம் பெற்று 4லிருந்து 5ஆம் பார்வையாக உங்களுடைய 8ஆம் இடத்தை பார்க்கிறார். 4லிருந்து 7ஆம் பார்வையாக 10ஆம் இடத்தை பார்க்கிறார். 4லிருந்து 9ஆம் பார்வையாக 12ஆம் இடத்தை பார்க்கிறார். ஒரே ஒரு பிரச்சனை என்னென்னா, 12இல் வரக்கூடிய ராகு பகவான். இந்த ராகு என்ன தருவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 12ஆம் வீட்டில் இருந்து கொண்டு உங்களுடைய தூக்கமின்மை, டிப்ரெஷன், அதே மாதிரி தொலைந்து போன பழைய கேஸெல்லாம் எடுத்து வச்சு பழைய பிரச்சனைகளுக்கெல்லாம் பஞ்சாயத்து போன்ற பிரச்சனைகளை உருவாக்கி தருவார். ஆக மீனராசிக்காரர்களுக்கும் இந்த வருடம் சுபமான வருடமாக இருக்கும். எந்த விதமான பிரச்சனைகளும் இருக்காது. கொஞ்சம் டிப்ரெஷன், ஸ்லீப்லெஸ்னஸ் மட்டும் இருக்கும். மற்றபடி மீனராசிக்காரர்கள் மிகுந்த சிறப்புடன் இருப்பார்கள். 12 ராசிகளுக்கும் உரிய தமிழ் புத்தாண்டு பலன்களை விரிவாக கண்டோம். இதில் யார் யாருக்கெல்லாம் அஷ்டம சனி, அஷ்டம குரு வரவர்களாம் தகுந்த கிரகங்களுக்கு சென்று பரிகாரங்கள் செய்து கொண்டு இந்த விசுவாசுவ வருடத்தில் எல்லா விதமான நலங்களும் வளங்களும் பெற்று சகல சந்தோஷங்களுடன் வாழ ஏறொரு நேயர்கள் அனைவருக்கும் என் வாழ்த்துக்கள். நன்றி. சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட்.